ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ஹிட்மேன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். மைக்கேல் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு சிஇஓவா இருக்காரு. அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேரனை எவனோ ஒருத்தன் போட்டு தள்ளி இருப்பான். அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக இவர் ஒரு அழைப்பு எடுக்கிறார். மிகப்பெரிய அசாசின்ஸ் கிட்ட எல்லாம் சொல்றாரு, இந்த மாதிரி என் பேரனை கொன்னவனை கண்டுபிடிச்சீங்கன்னா $1 மில்லியன் தரேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யம் சம்பவங்கள் நடக்குது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ஓரளவு ஓகேவா பண்ணி கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸ்டோரி பிளாட் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஒரு ஓகேவான ஸ்டோரி பிளாட் தான். இதே மாதிரி நம்ம 11 படங்கள் பார்த்தாச்சு. அதை எக்ஸிகியூஷன்லயும் இவங்க நார்மலா தான் பண்ணி கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. யாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லை. சரி, படத்துல ஒரு ஆக்ஷன் போர்ஷன்ஸ் ஆவது நல்லா இருக்கான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு ஏனோ தான் ஒரு ஆக்ஷன் போர்ஷன் எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு ஆக்ஷன் போர்ஷன் கூட நம்மள அட்ராக்ட் பண்ணவே இல்லை. சரி, இவருக்கும் அவரோட பேரனுக்கு உண்டான பாண்டிங்கா எதனா காமிக்கிறாங்களான்னு பார்த்தா அதுவும் சுத்தமா நமக்கு அட்ராக்ட் ஆகவே இல்லை. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயா படம் நல்லா பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. இவங்க படத்துல $1 பில்லியன் தரேன்னு சொல்றாங்க. அதுல கொஞ்சத்தை எடுத்து ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல உள்ள படமா எடுத்துக்கலாம். இவங்க சினிமோட்டோகிராஃபில ஓகேவா தான் இருக்கு. அந்த கலர் டோனே செட் ஆகலன்னு சொல்லலாம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாம் பரவாயில்லாம இருக்கு. விஎஃப்எக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அப்பட்டமா தெரியுது. ஏன் ஒரு கன்ஷூட் காட்சி இருந்தாலும் அதுலயும் அப்பட்டமா தெரியுது. விஎஃப்எக்ஸ் அந்த அளவு தான் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, ஸ்கிரீன் பிளேஸ் அது இன்ட்ரெஸ்டிங்கா எழுதி எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு ஏனோ தான் ஒரு படத்தை எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.